எனக்கு பிரியமானவர்களே, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவைகளின்படி நீ நடக்கிற பொழுது பின்னர் சொல்லப்படக்கூடிய ஆசீர்வாதங்கள்லாம் வந்து உண்மையிலே பலிக்கும் என்று 28:1 வாசிக்கிறோம், 22 வாசிக்கிறோம். உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை செவி கொடுக்கிற பொழுது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் வந்து உண்மையிலே உனக்கு பலிக்கும். உபாகமம் 28:1-2 கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்களுடைய பட்டியலை கீழே வாசிக்கிறோம், 3லேருந்து வாசிக்கிறோம் பாருங்கள். அதில் 11ஆவது வசனம் தான் இன்றைக்கு நாம் பார்க்குறோம். ஆக கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்கள், கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அதன்படி அதன் வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அதன்படி செய்கிற பிள்ளைகள் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்று ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டு வருகிற பொழுது இன்றைக்கு சொல்லுகிறார் பாருங்கள், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே. ஆதியாகமம் 15 ஆபிரகாமுக்கு ஆணையிட்டுகிறார் பாரு, கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் தேசம். அப்போது வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே அந்த மக்களை கொண்டு போய் சேர்க்கிறார். 430 வருடம் அடிமைத்தனத்திற்கு பிற்பாடு 40 ஆண்டுகாலம் வனாந்தர பயணத்துக்கு பிற்பாடு அவர்கள் போய் அங்கே சேர்கிறார் பாருங்கள் அந்த இடத்துல. அப்போது உனக்கு கொடுப்பேன் என்று உன் கர்த்தரின் பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த தேசத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்? நீ கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் கட்டளைகளின் கை கண்டு அதன்படி நடக்கிற பொழுது, நம்பர் 1, உன் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும், உன்னுடைய கற்பத்தின் கனியிலும், உன்னுடைய கற்பம் உன்னுடைய வீட்டில் மலடு என்பதே கிடையாது. உன்னுடைய வீட்டில் கற்பத்தின் கனிகளை நீ பெற்றுக்கொள்வாய். பிள்ளைகளை பார்ப்பாய், பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பாய், அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை பார்ப்பாய். ஸோ கற்பத்தின் கனியிலும் ஒன்று, உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உன் மிருக ஜீவன்களுடைய பலனிலும், ஆடு மாடு இன்னும் என்னென்ன மிருக ஜீவன்கள் வளர்க்குறோமோ அது எல்லாத்திலும் பலனிலும். 3, உன்னுடைய நிலத்தின் கனியிலும், நீ செய்கிற விவசாயம் அல்லது வேறு எந்த விதமான தோட்டம் பழத்தொழில் எதுவாக இருந்தாலும், பழ மரங்கள் தென்னை மரம் தோப்புகள் அப்படி எதாக இருந்தாலும் சரி. ஸோ நிலத்தின் கனியிலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உன்னுடைய நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பார்த்தீங்களா? He will command to give all good things in all your tithes. பார்த்தீங்கன்னா, ஸோ உன் கற்பத்தின் கனியில் நன்மை உண்டாகும்படி செய்வார், உன் மிருகஜீவன் பலனில் நன்மை உண்டாகும்படி செய்வார், உன் நிலத்தின் கனியிலே நன்மை உண்டாகும்படி செய்வார், நீ கையிட்டும் செய்யும் வேலைகளில் நன்மை உண்டாகும்படி செய்வார். பார்த்தீங்களா? உன் களஞ்சியங்களை நிரப்புவார், உன்னை தமது பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதை சொல்லி பூமியின் தரங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னவர் கொடுக்கிறார் பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் உன் பிதாக்களுக்கு சொன்னபடியே அவருடைய கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்தில் நீங்கள் சுதந்திரிக்கிற பொழுது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆசீர்வாதங்களை கட்டியிடுகிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள். கற்பத்தின் கனி, மிருகஜீவனின் பலன், நிலத்தின் கனி எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம், பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி மாத்திரம் சொல்லவே இல்லை, பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். கட்டளையிடுவேன், கொடுப்பேன் இல்லை, கட்டளையிடுவேன். ஐ வில் கமாண்ட். அப்போது அவருடைய கட்டளைகளுக்கு கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கிற பொழுது அவர் நமக்கு பரிபூர்ண நன்மைகளை நமக்கு கட்டளையிடுகிறார் என்று நான் வேதத்தில் வாசிக்கிற பாருங்கள். உங்களுடைய கற்பத்தின் கனி உங்களுக்கு வேண்டுமா? உங்களுடைய மிருகஜீவன் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? உங்கள் நிலத்தின் கனியில் பரிபூர்ண நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் விதைப்பதில் 100 மடங்கு 60 மடங்கு 1000 மடங்கு அறுவடை செய்ய வேண்டுமா? ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு அறுவடை செய்ய சொல்லப்பட்ட வசனத்தின்படியாய் நீங்களும் அறுவடை செய்ய வேண்டுமா? உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, உண்மையாய் செவி கொடுத்து, அவர் கட்டளைகளுக்கு கை கொண்டு அதன்படி நீங்கள் நடக்கிற பொழுது இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னவர் கொடுப்பார். பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே இதை கொடுத்துருக்கிற அந்த அருமையான வாக்கு தத்துவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பிற்பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று கட்டளையிட்ட தேசத்தில் ஆண்டவரே எங்களை குடி வைத்து எங்களுடைய கற்பத்தின் கனியிலும் எங்கள் பலனிலும் ஆண்டவரே எங்கள் நிலத்தின் கனியிலும் எங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுவேன் என்று சொன்ன வாக்கு தத்துவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி கட்டளை இடுவதற்காக இவங்க கொடான கொண்டு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே அப்படியாய் உங்கள் கீழ்ப்படிய பிள்ளைகளாய் நடத்தி கிருபையாலே பலப்படுத்தி
எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நிறைவாக நீர் ஆண்டவரை கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.